நான் ஒரு சின்ன வயசுல இருக்கும் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. 15 லட்சம் வேணும் அப்படா உன் மகனை காப்பாற்ற முடியும்ன்றாரு. மாமா கல்யாணம் ஆகி 3 மாசம் தான் ஆகுது. எந்த பொண்டாட்டி வந்த உடனே என் நகையை வைங்க வச்சு அவரை காப்பாத்துங்கன்னு யாரு சொல்லுவா? இந்த உலகத்துல ஒருத்தவனும் சொல்ல மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. அவர் சொல்லி இப்படி தூரம் உசுரோட இருந்து இப்படி பேசுறது காரணமே என் மாமாவும் எங்க அக்காவும் தான். மாமா அக்கால என் அப்பா அம்மா மாதிரி தான். எங்களால் பெருசாக இங்கே புப்புணு நீராட திடீர்னு செய்ய முடியாது. உங்கள் கையால் அந்த பொண்ணுக்கு சந்தனம் வச்சு பொட்டு வச்சு நீங்கள் அவங்களை சந்தோஷப்படுத்துங்க. அந்த குறைய நம்ம இதை நிவர்த்தி பண்ணிவிடுவோம். இன்றைக்கி இருக்க இயந்திரத்தனமான வாழ்க்கையில் நாமெல்லாம் ஒன்றாக கூடி உட்காந்து சாப்பிட்றதே கொஞ்சம் பெரிய விஷயமா தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் சொந்தக்காரங்க நிலைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு நிகழ்வில் தான் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளே இன்றைக்கி இருக்குது. ஆனால் எத்தனை உறவுகள் இருந்தாலும் ஒரே ஒரு உறவு மட்டும் எந்த மன கஷ்டம் வந்தாலும் நீங்கள் ஒதுக்கி வைக்க முடியாத ஒரு உறவுன்னு நம்ம தமிழ் சமூகத்தில் ஒன்று இருக்குன்னா அது தாய்மாமா உறவு தான். அப்பா வழி சொந்தத்தில் 1000 உறவுகள் இருந்தாலும் அம்மா வழி சொந்தத்தில் ஒத்த தாய்மாமாக்கு ஈடாகாதுங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு உறவு சொந்தமாக தான் அது இருக்கு. தாய்மாமாக்கள் அப்படி என்ன உன்னதமான உறவு என்பதை சொல்ல மருமக்கள் இங்கே வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் சகோதரிகளோட குழந்தைகள் மேல தங்களுக்கு இருக்கக்கூடிய பாச பிணைப்பு என்னன்னு சொல்வதற்காக தாய்மாமக்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு தாய்மாமா என் உசுறு என்று சொல்லும் மருமக்கள் வெர்சஸ் தாய்மாமக்கள். தாய்மாமா அப்படின்னா உங்களுக்கு எந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, எல்லாத்தையுமே எங்கள் மாமா தான் இன்ன வரையுமே ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. என்னோட டைமண்ட் சார் என்னோட தாய்மாமா. அழகு. தாய்மாமாண்டாலே ஆலமரம் சார். அதுல இருக்க விழுதுகள் மாதிரி அக்கா தங்கச்சி அவங்களோட குழந்தைகள் எல்லாருமே. ஓகே, வேற இன்னொரு அப்பா. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டியாப்பா, அழகா. எனக்கு எங்கள் மாமா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பிளாஸ்டர் சார். அவர்கிட்ட பேசினா போதும் ஃபுல் ஹாப்பி. மாமா அப்படின்னாலே அம்மா சார். மலை ஏறினாலும் மாமா தேவைன்னு சொல்லுவாங்க. ஆனா மலையை போல இருக்கிறதே நம்ம மாமா தான் சார். அவங்கள கட்டியா பிடிச்சுக்கிட்டாலே நம்ம எங்கேயோ போயிடுவோம் சார். அம்மா சொந்தத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தாய்மாமான்னு சொல்லுவோம். ஃபேமிலியோட முதுகெலும்பு அப்படின்னு சொன்னாலே எங்க மாமா தான். குடும்பத்தின் முதுகெலும்பே உங்க தாய்மாமா தான். ஆமா சார். என்னோட தாய்மாமா என்னோட சப்போர்ட்டர் சார். தாய் என்ற ஒரு அடைமொழியை கொண்ட ஒரே ஒரு ஆண்பால் உறவுனா அது தாய்மாமன் உறவு தான். அதனால தாய்மாமன்னா தாயுமானவன். இப்போ எங்களுக்கு வந்து தொட்டிலிடுதல் ஆரம்பிச்சு காது குத்துதல், பூப்பு சடங்கு செய்தல், திருமணம் ஆகும்போது எங்களுக்கு பட்டம் கட்டும் வரை அவங்களுடைய வந்து உரிமை கடமை ரெண்டுமே இருக்கு. தாய்மாமான்றது வந்து ஒரு கௌரவம் சார். ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணி போகிறோம் அப்படின்னாலே நம்ம அந்த வீட்டில் கௌரவமாக இருக்கிறதுக்கு அந்த தாய்மாமான்ற உறவு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னா என்னோட ஹஸ்பண்ட். என் ஹஸ்பண்ட் எனக்கு தாய்மாமா தான். உங்களுக்கு எத்தனை மருமக்கள்? எனக்கு 4 அக்காங்க சார். எல்லா அக்காக்கும் 2 பொண்ணு இருக்காங்க சார். இத்தனை பேர்ல எதுக்கு இவங்களை மட்டும் நீங்க தேர்வு பண்ணீங்க? ஏன்னா இவங்க பெரிய பொண்ணு என்னோட செட் இவங்க. அதனால ஓகே. இதுக்கப்புறம் வந்தவங்கலாம் நான் பார்த்து பிறந்தவங்க. சார் நானும் தாய்மாமா தான் சார். நீங்களும் தாய்மாமா தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. கூட பிறந்தது வந்து 2 அக்கா சார். 2 அக்காவுக்கு வந்து மூத்த அக்காவுக்கு 2 பொம்பளை பிள்ளை, இளைய அக்காவுக்கு 3 பொம்பளை பிள்ளை, மொத்தம் 5 பிள்ளைங்க. இந்த மூத்த அக்காவுக்கு வந்து 2 பிள்ளைகளை வந்து இது 2வது பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் தாய்மாமன் என்ற முறையில். கல்யாணம் பண்ணியில் அந்த பொண்ணுக்கு 18-19 வயசு இருக்கும். சைக்கிள் ஓட்டி பழகி கொடுத்தேன், 2 வீலர் ஓட்டி பழகி கொடுத்தேன், இன்னைக்கு கார் முதற்கொண்டு ஓட்டி பழகி கொடுத்துருக்கேன். நான் இன்னைக்கு இருக்கேன்னா அதுக்கு முழு காரணமே வந்து என்னுடைய ஒய்ஃபு அக்கா மகன் சார். சொல்லுங்க, தாய்மாமன்னா உங்களுக்கு என்ன வார்த்தை நினைவுக்கு வருது? சார் ஒரு மூத்த ஃப்ரெண்டு சார். அது கொஞ்சம் புதுசா இருக்கே. இந்த மாமா பார்த்தீங்கன்னா 2 மாதிரி பேசலாம், பேசும்போது நேரம் போகிறது தெரியாது. வந்தோம் சார், திருச்சியிலேருந்து சென்னை வரைக்கும் வந்தோம். ஒரு 4 மணி நேரம் ஜேர்னி சார். இது வரைக்கும் எங்கள் மாமா கிட்ட நான் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ கிடைச்ச வாய்ப்பை நான் நல்லா யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ மாமாவோட எனக்கு நல்ல க்ளோஸான ஒரு பந்தம் இருக்குது சார். இல்லை, அவர்கிட்ட எதை இன்னும் சொல்லலைங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது. எந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லலைங்கிற ஏக்கம் இருக்குது? அவர் கூட நிறையா இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்லா பேசியிருக்கலாம், ஜாலியாக விளையாடி இருக்கலாம். சின்ன வயசு முடிஞ்சிருச்சு சார், வயசாயிடுச்சு, 20 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவர் கூட போய் விளையாட முடியாது சார். பட் ஆனால் இது மேலேயாச்சும் அவர் என்னைய பற்றியும் நான் அவரை பற்றியும் தெரிஞ்சுக்க நேரம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் சார். இப்போ இவ்வளோ பேர் சொன்னாங்கல்ல, அது எல்லாமே சேர்ந்தது தான் எங்கள் மாமா. ஒரு அம்மாவுக்கு நிகராக இருக்கிறது தான் எங்கள் மாமா. ஆரம்ப காலத்தில் எனக்கு வில்லனாக இருந்தார், இப்போது ஹீரோவாக இருக்கார். மொத்தத்தில் எங்கள் மாமா தான் எனக்கு ஹீரோ சார். அப்பா அம்மாவுக்கு அடுத்த உசுருண்டா நம்ம மாமா தாய்மாமா தான் சார். என்ன பஞ்சாயத்து வந்தாலும் கடைசி வரைக்கும் கூட இருக்கிற ஒரே மனுஷன் தாய்மாமா தான். என்ன அவர் கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகி இன்னும் குழந்தை இல்லை. அது சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. அவங்க முன்னாடியே சொல்லி அடித்து சொன்னேன், மாமா உன் மகன் நான் இருக்கேன், உன் மகன் எங்கள் அக்கா இருக்கா, இதுக்கு மேலே உனக்கு என்ன மாமா, அவன் கிடக்காய மாமா, என் உசுரே நீ இருக்கும் போகும்போது மற்றவனை உன்னை பேச விட்டுருவா மாமா,
உலகமே அடுத்து அவர் தானே சார். தாய் மாமா அப்படின்னா என்ன நினைவுக்கு வருதுன்னா ஒரு வார்த்தையில் உங்களை அழகாக அடையாளப்படுத்துனாங்க. இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருதுங்கம்மா. அதே மாதிரி உங்களுடைய மருமக்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான வார்த்தைகள் நினைவுக்கு வருது? நான் சொல்ல வேண்டியதை அவரே சொல்லிட்டார் சார். எனக்கு குழந்தை இல்லாத அவங்க தான் தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட மூத்த பிள்ளை இவங்க தான். என் பிள்ளை தாண்டா அவன் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது எந்த தருணம் அது? வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவர் சொன்ன மாதிரி அந்த சொந்த பந்தங்கள்லாம் நம்மளை ஒரு மாதிரி பேச ஆரம்பிப்பாங்கல்ல சார். அப்போ அவராக முன்னிட்டு நம்மளை சொன்ன ஒரு வார்த்தை, நான் பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அந்த இடத்துல தான் சார் உங்களுக்கு ஃபீல் ஆச்சு. மருமக்களை பற்றி சொல்லுங்கன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? என் தங்கச்சி பையனோட தான் வந்திருக்கேன். தங்கச்சி பையன்னு சொல்லலை, என் பிள்ளை. அது என்னைக்கு அது உருவாச்சோ அன்னையிலேருந்து அது என்னுடைய வாரிசு, என் பிள்ளை. அது எங்கள் ஃபேமிலியோட முதல் செல்லக்குட்டி எங்கள் பாப்பா தான். முதல் குலதெய்வமே எங்கள் பாப்பா தான். 10 வாரத்தில் முடிச்சிட்டிங்களே குலதெய்வம்னு. எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, மூத்த பொண்ணு அவள் தான். தங்கச்சி மகன் சொன்னால் என் பிள்ளை மாதிரி தான் அது. என் தங்கச்சிக்கு 3 பிள்ளைங்க, இன்னொரு தங்கச்சிக்கு 2 பிள்ளைங்க, அக்கா ஒன்று இருக்குது, அக்காவுக்கு 4 பிள்ளைங்க. எல்லாருக்குமே தாய் மாமன் ஒருத்தன். எல்லா நிகழ்ச்சியும் நான் தான் முதல். கல்யாணம் பண்ணத்துலேருந்து, வீடு கட்டுறதுலேருந்து, அவங்களுக்கு படிப்புலேருந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும் நான் தான். என் தங்கச்சி பிள்ளைங்களை நான் என் பிள்ளைங்க மாதிரியே நான் பார்த்துப்பேன். எனக்கு அம்மா இல்லை, அம்மாவுக்கு அடுத்தபடி இவங்கள தான் நான் பார்க்குறேன். ரொம்ப பாசமாக இருப்பாங்க. சின்ன வயசில் நான் பார்த்துட்டு இருந்தேன், இப்போது என்ன அவங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் நீங்கள் தானே? எனக்கு அவங்க ஸ்ட்ரெஸ் பஸ்டர் சார். நான் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும்போது ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ கொஞ்சம் தெளிவாகும். இப்போ வரும்போது கூட வீட்டில் சில பிரச்சனை ஆச்சு இங்கே வரத்துக்கு. ஸோ இங்கே வந்துட்டு பிறகு சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அம்மா, இப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தா சால்வ் ஆயிருக்குமே, பிரச்சனை இல்லாமல் நம்ம இங்கே வந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அது எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தா? அது கொஞ்சம் பர்சனலாக இருக்கும் சார். வீட்டில் ஒய்ஃபோட வரும்போது சண்டை போட்டு வந்தேன் இங்கே வரத்துக்காண்டி. ஓகே. ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணுறது எனக்கு இவங்க சொல்லி தான் எனக்கே புரியுது. இவங்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்குது. ஏன்னா நானும் ஒரு மாமன் தான். என் கூட பிறந்தவங்க 7 பேர் ஆம்பளை, 2 பேர் பொம்பளைங்க. ஆனால் இவங்க கூட ஒட்டி உறவாடக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு வாய்க்கலை. நான் இருந்தது கல்பாக்கத்தில் அணுமின் நிலையத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க இருந்தது மதுரை, இந்த பையன் இருக்கிறது ஈரோடு. இப்படி ஆளாள் ஊருக்கு ஒரு இடத்துல இருக்கிறதுனால நாம் ஒருத்தர் சந்தித்து பேசுகிறதே ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. இப்போ அவன் சொன்னான் இல்லையா, வரும்போது நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் கலந்து பேசிக்கிட்டோம், ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம் சொல்லும்போது தான், அவன் சொல்லும்போது தான் தெரியுது அவன் எவ்வளவு அன்பு என் மேலே வச்சிருக்கான்றதை. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்போ எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. இவ்வளவு பாசமாக, இவ்வளவு பண்பாக, நம்மளை எதிர்பார்ப்போடு இவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா மாதிரி சார். அவங்க அம்மாவும் அப்படி தான். என் தங்கச்சி, சின்ன தங்கச்சி எதுவுமே வாயை திறந்து கேட்காது. என்ன செஞ்சாலும் சரினேன்றோம். இவன் அதுக்கு மேலே எதுவுமே கேட்க மாட்டான். இப்போ காலையில் கூட்டி போய் மாலில் கூட்டி போயிட்டு வேணும்ன்றதை வாங்கிக்கிடானே, இல்லை மாமா வேணாம் மாமா, நான் எல்லாத்தையும் ஈரோட்டில் வாங்கிக்கிறேன் மாமா. அப்போ நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருது. ஏன்னா நம்ம ஒரு தாய்மாமனாக இருந்து என்ன பிரயோஜனம் சார்? இந்த தாய்மாமன்றதை இன்றைக்கி ஒரு பெரிய அரிய வாய்ப்பு சார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. வீட்டில் ஒரு ஆம்பளை பிள்ளை தான் இருக்கிறான், இல்லை ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கிறான் போது மாமன் கிடையாது, அத்தை கிடையாது, மாமியார் கிடையாது, சித்தப்பா கிடையாது, சித்தி கிடையாது, யாருமே கிடையாது. இந்த உறவுகள்லாம் அத்து போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷன் தான் தாய்மான்களை உடன் வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு ஜென்ரேஷனாக இருக்குது. இதற்கு போகிற எதிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்குன்னு தெரியல. மருமகள் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? என்னோட பொண்ணை மாதிரி இன்னொரு பொண்ணு. அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்க. நம்ம வீட்டில் தான் வளர்ந்தாங்க. காலேஜ் வரைக்கும் படிச்சுட்டு இப்போ சென்னைக்கு ஒர்க் பண்ண வந்துருக்கு. அதுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் பூர்த்தி பண்ணி தருவேன். எனக்கு அப்பா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. அம்மா எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வரையும் மாமா வீட்டில் தான் இருக்கேன் நான். நிறைய பேர் ஏன் இங்கே வச்சுருக்கா, அவங்க அம்மாட்ட அமுச்சு விட்ரு, அதான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிச்சு இல்லை, அவங்க அப்பாட்ட அமுச்சு விட்ரு அப்பெல்லாம் சொல்லுவாங்க. எங்கள் மாமா அது என் தங்கச்சி பிள்ளை இருக்கட்டும், ஏன் அதுக்கு இல்லாத உரிமை யாருக்குமே கிடையாது, அது இருக்கட்டும் அப்படின்னு அவங்க பிள்ளைங்க கூட அது வீட்டில் இருந்ததில்லை சார். நான் தான் சார் இருப்பேன். அந்த வீடு ஃபுல்லாக என் ஃபோட்டோ தான் இருக்கும். மாமா வீடுங்கிற ஃபீலே எங்கள் மாமா எனக்கு கொடுத்ததே இல்லை சார். எனக்கு கிடைச்ச டைமண்ட் தான் சார் சொல்லுவேன் நான். குழந்தையா விட்டு போயிட்டாங்க. குழந்தையா? என்ன வயசு இருக்கும் அவங்க? அது 1 வயசுல விட்டு போயிட்டாங்க. 1 வயசுல? ஆமாங்க. நான் ஃபர்ஸ்ட் அம்மா இன்ன வரைக்கும் கூப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் எனக்காக தோணுச்சு, அப்பா நமக்கு சரியில்லை இருந்தானே அம்மா இன்னொரு லைஃப் போணுச்சு. அவரே நான் பார்த்துருக்கேன் சார், இன்ன வரையும் இருக்காரு. நான் ஒரு பிள்ளைனே தெரியாது. ஏன்னா போனாவே கல்லை விட்டு அடிப்பாங்க. மற்ற அப்பாவெல்லாம் பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு பொறாமையாக இருக்கும் சார். நிஜமாவே சத்தியமாக எங்கள் மாமா தான் அதை தீத்தாங்க. 1 வயசு ஆகும்போது அம்மா உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அம்மாவை தேடி போனீங்களா, இல்லை பார்க்கணுன்னு உங்களுக்கு இருந்துச்சு சார். அம்மா எங்கே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அம்மா நைட்டியெல்லாம் வச்சுட்டு அழுவேன். நானும் அம்மாவும் கட்டி பிடிச்சி முத்த கொடுத்தா தூங்குவோம். அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனால் அம்மாச்சி அந்த ஃபீல் இல்லாமல் அப்புறம் போக போக பழகிடுச்சு சார். ஆனால் இப்போ அம்மா பேசுவாங்க.
அதனால அம்மா நான் சொல்ல மாட்டேன். அப்பாவை சின்ன வயசுலேட்டு அப்பான்னு கூப்பிட்டது இல்லை. நான் கூப்பிட்டதுன்னா மாமா 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 மட்டும்தான். எல்லா பெண்களும் ஒரு கல்யாணம் பண்ணி போனா கூட பிள்ளை தன்னோட இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. அம்மா விட்டுட்டு போக அம்மாவுக்கு மனசு எனக்கு வராது. பிடிக்கும் சார். அவங்க சைலண்ட் யோசிச்சு பார்த்தா அவங்க வயசு 20 வயசுலேயே தொலைச்சிட்டாங்க அவங்க லைஃபை ஃபுல்லாக. அப்படி இருக்கும்போது அவங்க பண்ணது எனக்கு இப்போ கரெக்டுன்னு தோணுச்சு. கல்யாணம் போது அது தெரியாது எங்களுக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த இது மனநல பாதிப்புங்கிறது எங்களுக்கு தெரியுங்க. விரட்ட ஆரம்பிச்சிட்டா கத்தி எடுத்துட்டு. என் தங்கச்சியை அவர் விரட்ட ஆரம்பிச்சிட்டா உடனே தப்பிச்சு வந்துருச்சுங்க ஊர்லேருந்து. அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ஒரு வருஷம் குழந்தை பிறந்தோடனே வீட்டில் விட்டுட்டு போயிடுச்சுங்க. போயிட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணிடுச்சு. விட்டுட்டு ஓடிட்டால, இனி அவள் இங்கே வரக்கூடாது, கடைசி வரைக்கும் அவளுக்கு என்ன வேணுமோ நம்ம பண்ணி தருவோம் அப்படிங்கிற உணர்வோட என் பிள்ளை மாதிரி நான் பார்த்து சொல்லாம கல்யாணம் பண்ண கோவமும் இருக்கு இருக்கு இல்லையா? இருக்கு. அதே நேரத்துல தங்கச்சி பிள்ளைய நான் பார்த்துப்பேங்கிற அந்த வைராக்கியம் இருக்கு. ஆமாம், கடைசி வரைக்கும் அவளுக்கு நான் இருப்பேன். மனைவிக்கு முதல்ல பாராட்டு. ஏன்னா நீங்க தங்கச்சி பிள்ளைங்கிற உரிமையோட நீங்க பார்த்துக்கலாம். ஆனா உங்க மனைவி வந்து பிள்ளையா பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம்ல. தாய்மாமனுடைய உறவை இன்னும் உயிர்ப்போட பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது உங்களை போன்ற தாய்மாமாக்கள் தான்.